பாருங்க, தே ஆர் சேயிங் அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இஸ் சஸ்பெண்டட்ன்னு சொல்லி அந்த பிரின்சிபல் சொல்றாங்க. ஆனா மதர் அந்த ஸ்டூடெண்டோட மதர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல he was only suspended, he is attending the college, he was suspended only from the hostel சொல்லி சொல்றாங்க. அந்த பையன் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டி அந்த யார் யார் அதில் இன்வால்வ்டோ அவங்க பேர் கொடுத்ததால இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த அவங்க கிட்ட அதை சொன்னதால அவங்க எல்லாம் சேர்ந்து கேங் அப் பண்ணி இந்த பையனை அடிச்சு அவனுக்கு உள்ளார இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஆகி அவன் அந்த ரூம்ல போட்டிருக்காங்க, எங்க வெளியே எங்கேயோ தங்கிட்டு இருந்திருக்கான். இந்த ட்ரக் ப்ராப்ளம் வந்துட்டு கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இது நடக்குது. இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த பணம் வந்துட்டா அதோட அவங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை நம்ம கையில இருக்குது, நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப வந்துட்டு இது யார் மேல தப்புன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், கவர்மெண்ட், போலீஸ், மேனேஜ்மெண்ட்ஸ், எங்க மாதிரி மேனேஜ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் as ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், அவங்க நாட்டு பிரதிநிதிகள் அவங்களும். அப்ப அவங்களுக்கும் ஒரு கடமை, ஒரு உணர்ச்சி இருக்கணும். அது இல்லாதவால தான் இதெல்லாம் தவறும் நடக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கங்க மேம். வணக்கம் சுரேஷ். ஓகே மேம், தமிழ்நாட்டே உலுக்கிய ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாணவன் கொலை. என்ன நடந்திருக்கும் அந்த பிரச்சனையில, சொல்லுங்க மேம். பாருங்க, தே ஆர் சேயிங் அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இஸ் சஸ்பெண்டட்ன்னு சொல்லி அந்த பிரின்சிபல் சொல்றாங்க. ஆனா மதர் அந்த ஸ்டூடெண்டோட மதர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல he was only suspended, he is attending the college, he was suspended only from the hostel சொல்லி சொல்றாங்க. இந்த வெர்ஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் கான்ட்ரடிக்ட் ஆகுது. பட் ஜென்ரலா கண்டிப்பா எல்லாம் நிறைய காலேஜஸ் தமிழ்நாட்டில், இட்ஸ் நாட் ஜஸ்ட் கோயம்புத்தூர். இப்போ இந்த ட்ரக் மெனஸ் வந்துட்டு மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டுல இந்தியாலே இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்றதுல. ஏன்னா நானும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 years பேக் வந்து கோயம்புத்தூர் அன்றைக்கு இருந்த கமிஷனர் வந்து ஒரு ட்ரக் டிரைவே பண்ணாரு. தட் இஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே அந்த மனுஷன் பண்ணாரு. I think his name was Mr. Balakrishnan. அந்த ஒரு டாப் இதுல he did a good job. அப்ப நாங்க எங்க காலேஜ்ல இருந்து போகும்போதெல்லாம் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்க காலேஜ்ல ட்ரக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்களா? இந்த ட்ரக் ப்ராப்ளம் வந்துட்டு கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இது நடக்குது. இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அந்த பையன் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டி அந்த யார் யார் அதுல இன்வால்வ்டோ அவங்க பேர் கொடுத்ததால இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த அவங்க கிட்ட அதை சொன்னதால அவங்க எல்லாம் சேர்ந்து கேங் அப் பண்ணி இந்த பையனை அடிச்சு அவனுக்கு உள்ளார இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஆகி அவன் அந்த ரூம்ல போட்டிருக்காங்க, எங்க வெளியே எங்கேயோ தங்கிட்டு இருந்திருக்கான். அவங்களுக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் தான் யாரோ போய் பார்த்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எடுக்கும் போது இஸ் டெட்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மேபி உடனேவே போய் சேர்த்திருந்தானா இந்த அவள நிலை வந்திருக்காரு. ஆனா திஸ் இஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட்ஸ் மேலேயும் தப்பு இருக்குது சுரேஷ். பிகாஸ் நான் ஒரு காலேஜ் கரஸ்பாண்டா நான் பேசுறேன். நிறைய காலேஜஸ்ல இந்த காலேஜஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்களோ அவங்களோட பழக்க வழக்கங்களை பத்தி மானிட்டர் பண்றது இல்ல. நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த பணம் வந்துட்டா அதோட அவங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை நம்ம கையில இருக்குது, நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஐ ஃபைண்ட் மோஸ்ட் ஆஃப் இங்க வந்து மேம் இங்க வந்து இந்த கேஸ்ல போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அந்த பையனுக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் இன்னொரு கேங்க்கும் வந்து கேங் வார் இருந்திருக்கு. இந்த பையன் வந்து அவங்களோட அப்போ கைதாயிருக்கான், அவங்க வீட்டுல போய் திருடி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்களா மேம்? அதனாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு
அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க மேம். அது என்ன உண்மைங்களா? பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார என்ன பிரச்சனைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு காலேஜ்க்கு இன்டர் காலேஜியேட் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, எதுக்குன்னா போவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு அங்க பார்த்து ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம். அவனுங்க வந்து எப்படிடா நீங்க வந்து எங்க காலேஜ் பசங்களை வந்து லவ் பண்ணி, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா காலேஜஸ்லயும் இருக்கும். பட் த மேனேஜ்மெண்ட் ஆல்சோ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு காலேஜ்ல போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறது வைக்கிறது இதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. பட் அது தெரிஞ்ச உடனே மேனேஜ்மெண்ட் ஆல்சோ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணணும். எவ்வளவு காலேஜஸ்ல இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்றாங்க கிடையாது. தே திங்க் வந்துட்டு நம்மளுக்கு அது நமக்கு வேலை கிடையாது. ஏன்னா இந்த பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணும்போது நிறைய காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதுக்காக இந்த மேனேஜ்மெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளுக்கு எதுக்கு ஒம்பு, உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ அகைன் நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட வேலையை இந்த பணம் வாங்குறது அந்த படிக்க வைக்கிறத தவிர்த்துட்டு அவங்களோட பேசிக் சர்டன் செகண்ட் திங்ஸ் லைக் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட பழக்க வழக்கங்கள். இப்போ நாங்க வி ஹாவ் அ டிரைவ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. எங்க ஸ்டாஃப் வந்து அந்த என்ட்ரன்ஸ் அவங்க வரும்போது அந்த ரோட்ல இருந்தே நிப்பாங்க. ஏன்னா இந்த பெட்லர்ஸ் வந்து ஒவ்வொரு சமயம் இந்த காலேஜஸ் வெளியே நிப்பாங்க, இல்லாட்டி வெளியே ஒரு சின்ன பங்கு கடை ஆரம்பிப்பாங்க இந்த ட்ரக் விற்கிறது அவங்க. அப்போ வந்துட்டு இது வந்து மேனேஜ்மெண்ட்ஸும் ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப இந்த இஷ்யூ பத்தி நேத்து வந்து போலீஸ்ல இருந்து எங்க போலீஸ் ஸ்டேஷன், எங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு போன் பண்ணி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் டே ஸ்காலர்ஸ், எவ்வளவு பேர் ஹாஸ்டலர்ஸ் டீடைல்ஸ் கேட்டாங்க. அப்ப என் கூட உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு கவுன்சிலர், நான் பேர் சொல்ல விரும்பல, அப்ப அவர் என்ன சொல்றாரு, அம்மா இது வந்துட்டு அரசியல்வாதிகளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லாமையா இந்த தொடர்பு இல்லாமையா நடக்கும்னா, அவர் என்ன சொல்றாரு, அவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த இடத்துல இப்படி ட்ரக்ஸ் விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. So there is a nexus between the police and இந்த மாதிரி டீலர்ஸ். ஓகே, இது வந்து அப்படி ஒரு கேங் வார் இருந்திருந்தாங்க. இந்த பையன் ஒரு 3rd இயர் படிக்கிறான், இவன் 3rd இயர் படிக்கிறான். ஓகே, அப்ப அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு அவனோட கேரக்டர் தெரிஞ்சிருக்குல்ல, இவன் எப்பேற்பட்ட பையன், பொறுக்கித்தனம் பண்றானா, ரவுடிசம் பண்றானான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாம் இல்ல. இப்ப வந்து இவங்களுக்கு சாதகமா இது பண்றதுக்கு கேஸ திசை திருப்பதுக்கு அவன் வந்துட்டு கேங் வார் பண்ணா, அவன் இங்க திருடினா அங்க திருடினானா, அப்ப மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சகா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் அவன் திருடி இருக்கணும் இல்ல. வெளியே மட்டும் திருட மாட்டான், திருடுறவன் இங்கேயும் திருடுவான். அகைன் நான் வந்து போலீஸ் வெர்ஷனை கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் போலீஸ் வந்து அவங்க தப்ப மூடி மறைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் திசை திருப்புவார்கள். இப்ப நாங்களே நிறைய டைம் இந்த போலீஸ கூப்பிடுவோம், இந்த இடத்துல அங்க விக்கிறாங்க, இந்த பெட்லர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்க டீடைல்ஸ் நாங்களும் கொடுப்போம் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட்ஸ். எவ்வளவு மேனேஜ்மெண்ட்ஸ் அது பண்றாங்களோ தெரியாது. ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் மை காலேஜ் இஸ் அ ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ். நாங்க வி ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ட்ரக் இது மட்டும் வி ஆர் வெரி கேர்ஃபுல். ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் என்னன்னா இது அவங்களோட வாழ்க்கையே கெட்டுரும். அதனால இது வந்துட்டு நான் வந்து நிறைய மேனேஜ்மெண்ட்ஸையும் தப்பு சொல்வேன், போலீஸையும் தப்பு சொல்வேன். இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா இருக்கிறாங்கன்னா நம்ம இது இட்ஸ் மை டியூட்டி, அந்த குழந்தைய திருத்தணும்னு சொல்றது என்னோட இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து எவ்வளவு பேர் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, பட் இந்த போதை கல்ச்சர் கோயம்புத்தூர் நிறைய காலேஜஸ்ல இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய சில்ட்ரன் வந்து இந்த போதையை எடுத்துட்டு காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போவாங்க, பைக்ஸ ஸ்பீடா ஓட்டிட்டு போவாங்க. நிறைய பேர் இறந்திருக்காங்க இந்த போதையால. ஓகே, இத பத்தி இந்த கேஸ்ல வந்து சில பேரை கைது செஞ்சிருக்காங்களாங்க மேம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? போலீஸே இல்ல அப்படி சொன்னீங்க, போலீஸ் வந்து அந்த உண்மையை வெளியே சொல்லியிருக்காங்க, அதான் சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே அதுல கேஸ் சம்பந்தப்பட்டவங்கள பண்ணிருக்காங்க, இல்லன்னு நான் சொல்லல. பட் இதுக்கு முன்னாலேயே இப்ப நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொல்லுங்க, அப்ப அங்கேயே அரெஸ்ட் பண்ணிக்கலாம்ல. அந்த பிரச்சனையை முடிச்சிருந்தானே இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல. இப்ப நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். நாங்களே நிறைய தடவை போலீஸ்க்கு நாங்க கூப்பிட்டு சொல்றோம், இந்த ஏரியால விற்கிறாங்க, கொஞ்சம் பாருங்க கவனிங்கன்னா தே வோன்ட் பாதர். இந்த மாதிரி என்ன ஒரு சீரியஸா வைரலா போகும்போதுதான் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இத வந்து முதலே நிறுத்தலாம் இல்ல, இந்த சாவே நடக்காதபடி பண்ணிருக்கலாம் இல்லையா. ஒரு ஸ்டூடெண்ட் தான் செத்துருக்கான்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது, அதுவும் ஒரு உயிர். அப்ப அந்த அப்பா அம்மா எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. நிறைய மேனேஜ்மெண்ட்ஸ் நான் பார்த்துட்டேன் சார், அவங்க யாருமே குழந்தைங்களை வந்து டிசிப்ளின் பண்ணணும்னு நினைக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பயம்னா, டிசிப்ளின் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ரவுடிசம் பண்ணுவாங்க, உடனே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க.
அதை நம்ம எதிர்கொள்ளணும். அவங்கள எப்படி நம்ம அட்வைஸ் கொடுக்கணும், அவங்கள நம்ம அவங்கள என்ன சொல்றது, மனப்பக்குவம் நம்ம தான் பேசணும். இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. ஸோ அதில் இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு. சிவிக் சென்ஸ் இல்ல, சின்ன கிளாஸஸ்ல சிவிக் சென்ஸ் கத்துக் கொடுக்கணும், இதெல்லாம் இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்ல, மாரல் சயின்ஸ் இல்ல. இந்த மாடலிங் பண்ணணும். இந்த பசங்களுக்கு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் இப்போ எந்த ஸ்கூல்லயும் இதெல்லாம் கத்துக் கொடுக்கறது இல்ல. முதல் சிவிக் சென்ஸே கத்துக் கொடுக்கறது இல்ல, பேசிக். அப்ப வந்துட்டு இது யார் மேல தப்புன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், கவர்மெண்ட், போலீஸ், மேனேஜ்மெண்ட்ஸ், எங்க மாதிரி மேனேஜ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் as ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், அவங்க நாட்டு பிரதிநிதிகள் அவங்களும். அப்ப அவங்களுக்கும் ஒரு கடமை, ஒரு உணர்ச்சி இருக்கணும். அது இல்லாதவால தான் இதெல்லாம் தவறும் நடக்கிறது. நீங்க இல்ல மேம், நீங்க சொன்னீங்க இங்க வந்து மேனேஜ்மெண்ட் மேலயும் தப்பு இருக்கு, அரசு மேலயும் தப்பு இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேம். ஆனா அந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணாங்களா மேம் பசங்க, ஆனா அவங்க பெற்றோர்களுக்கு தெரியாம இருந்திருக்கீங்களே. அப்போ பெற்றோர் வந்து அங்க கொஞ்சம் கண்டிப்பா இருந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு சம்பவமே நடந்துட்டு இருக்காது. அப்ப இங்க பெற்றோரும் வந்து ஒரு கவனிப்பு இல்லாம இருந்திருக்காங்களா, ஒரு கேள்வி. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். பெற்றோர்களுக்கு, ஒரு சில பெற்றோர்களுக்கு தெரியும், ஒரு சில பெற்றோர்களுக்கு தெரியாது. நிறைய பேரண்ட்ஸ் எங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அவங்க கிட்ட சொல்லும் போது கூட அவங்க பயந்துட்டு அழுதுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க கொஞ்சம் கண்டிச்சாமா அவங்க வந்து நாங்க செத்து போவோம், we will commit suicide, நாங்க வீட்டை விட்டு ஓடி போவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி எங்களை மிரட்டுறாங்க சொல்லிட்டு. அதுல நிறைய பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே பணக்காரர்கள் கிடையாது, நடுத்தர மக்கள், கீழ் எக்கனாமிக்லி ரொம்ப லோ. அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் அவங்க கொஞ்சம் கண்டிக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. ஏனென்றால் இந்த பிள்ளைங்க அந்த பேரண்ட்ஸையே மிரட்டுறாங்க. அதுல ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அவங்க குழந்தைகள் வந்துட்டு இந்த மாதிரி போதை, இந்த மாதிரி தப்பு வழக்கம் இருக்குன்னு சொல்லி. ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ மேனேஜ்மெண்ட்க்கு தெரிய வந்தால் அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த குழந்தையும் வச்சு கவுன்சிலிங் பண்ணணும். எவ்வளவு காலேஜஸ்ல கவுன்சிலிங் பண்றது இல்ல. எவ்வளவு கவுன்சிலிங் என்னமா இல்லன்றீங்களா? நிறைய கல்லூரி இல்லன்றீங்களா? நிறைய கல்லூரிகள்ல இந்த கவுன்சிலிங் இல்லன்றீங்களா? இல்லை, ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு என்ன, see the responsibility lies with the administrators, with the management and also the lower schools. அவங்க ஸ்கூல்ஸ் படிக்கிற நிறைய ஸ்கூல்ஸ்ல ட்ரக்ஸ் இருக்குதுங்க. நிறைய சின்ன குழந்தைங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அது வெளியே பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க. ஏன்னா சொசைட்டி என்ன பேசுவோம்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்குது. இந்த சமுதாயம் நம்மள எப்படி என்ன பேசுவாங்கள, நம்ம தள்ளி வச்சோம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. இது வந்துட்டு ஒரு தனி மனிதனால் இது செய்ய ஒன்னும் இது பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது, இந்த பிரச்சனையை முடிக்க முடியாது. ஆனால் இது வந்து எல்லாத்துக்கு மாதிரியும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அந்த செக்ரட்டரிஸ், அந்த மினிஸ்டர் கன்சர்ன்டு, இவங்க எல்லாம் எவ்வளவு அளவுக்கு இதெல்லாம் பாக்குறாங்கன்னா யாருமே பாக்குறதில்ல. அவங்களுக்கு பணம் வருது, அவங்களுக்கு பொட்டி வருது, அதோட போயிடுறாங்க. தவிர்த்துட்டு நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் திருந்தி நல்லா வாழணும்னு சொல்லி அந்த ஒரு இதே எஃபர்ட்டை யாருமே எடுக்கிறதில்ல. இது நான் என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன். அண்ட் நம்ம பேசும்போது இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்ல நாங்க பேசும்போது எங்களையுமே அவங்க வந்து எங்களை வந்து ஒரு கருப்பாடாட்டம் எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஐ எம் நாட் பாதர்ட். நான் பேசுற நேரத்துல பேசுவேன், எங்க பேசணும் நான் பேசுவேன், எனக்கு தெரியும். நான் தான் உங்களுக்கு முதலே ஒரு தடவை, நான் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே இந்த ட்ரக்ஸ் இருந்திருக்குது, இந்த ட்ரக்ஸ் நாங்க போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லும் போது எந்த போலீஸும் இதை பத்தி ஆக்ஷன், முக்காவாசி 98% ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு உடந்தை இருக்கிறது. இது உண்மை. இது ஏத்துக்காதது அவங்க பிரச்சனை. பட் இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். அவுட் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க பேசுறோம். மேம், நிறைவான ஒரு கேள்வி மேம், நிறைவான ஒரு கேள்வி. இப்போ அரசு வந்து புதிய அரசு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ மீண்டும் இந்த மாதிரி போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னா கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள்ல வந்து திரும்ப ஒரு ஆய்வு நடத்தினா சரியா இருக்குங்களா? இப்ப நீங்களே நிறைய கல்லூரி பள்ளிகளை வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு, அப்போ ஒரு ஆய்வு நடத்தினா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா மேம்? சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்யூஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். சும்மா ஆய்வு பண்றதால மட்டும் ஒரு சொல்யூஷன் வராது. அந்த ஆய்வு பண்ணி அதுல எப்படி நம்ம அந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், எப்படி இந்த குழந்தைங்களை நல்ல விதமா நம்ம இது கவுன்சிலிங் பண்றது, எப்படி அவங்களுக்கு வந்துட்டு நல்லது கத்து கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க.
அவங்க குழந்தைங்க வந்துட்டு வீட்லயே சாப்பிடுவாங்க, வீட்லயே துப்புவாங்க, வீட்லயே குப்பைய போடுவாங்க. அப்ப வந்து அந்த அப்பா அம்மா அந்த பிள்ளைங்களை திருத்துறது இல்ல. அப்ப வந்து அட்லீஸ்ட் அந்த ஸ்கூல் கத்து கொடுக்கணும். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி குப்பை இங்க போடக்கூடாது, இது சிவிக் சென்ஸ்ன்னு கத்து கொடுக்கணும். இது எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல இந்த சிவிக் சென்ஸ் கத்து கொடுக்குறாங்க கிடையாது. இதுதான் உண்மை நிலை. இதை பற்றி பேசினால் நிறைய பேத்துக்கு பிடிக்காது, பிரச்சனைகள் வரும். இண்டிவிஜுவல் இப்ப நான் காலேஜ்னா தான் எனக்கு அந்த சென்ஸ் தான் நான் என் காலேஜ் அளவுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் ஆய்வு பண்ணி அதை எப்படி மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணா வேணா ஓரளவுக்கு கண்டிப்பா மாற்றங்கள் வரும். வராதுன்னு இல்ல, வரும். நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.